ஹைஃபோகஸ் பிராண்ட்ல இருந்து புதுசா ரிலீஸ் ஆயிருக்க 100 மீட்டர் ஹெச்டி ஒயர்லெஸ் எக்ஸ்டெண்டரை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். நார்மலா இருக்கிற எக்ஸ்டெண்டர் எல்லாம் நம்ம லேன் கேபிள் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒயர்லெஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் உள்ள யூசர் மேனுவல் இருக்கு, எப்படி யூஸ் பண்ணுன்றதை அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உள்ள ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, ஒரு ரிசீவர் இருக்கு. ரிசீவரில் இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வருதுன்றதை பார்த்துருவோம். HDMI அவுட்புட் எடுக்கிறதுக்கு சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஏர் வென்டிலேஷனுக்காக. ஆண்டனா கனெக்ட் பண்ணுற பிளேஸ், டைப் சி. டைப் சியை வச்சு நம்ம பவர் தான் கொடுக்க முடியும், சார்ஜ் ஆப்ஷன் கிடையாது. உள்ள பேட்டரி இல்லாதனால சார்ஜிங் ஆப்ஷன் வராது. ஸோ ஆர்எக்ஸில் என்ன பார்த்தோமோ சேம் தான் டிஎக்ஸ்லேயும் வரப்போகுது. 2 பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் டிவைஸ்க்கு பவர் கொடுத்துக்கலாம். ஒன்று டிரான்ஸ்மிட்டருக்கு, இன்னொன்று ரிசீவருக்கு. ஸோ லைக் சேம் உங்களுக்கு 2 ஆண்டனாவும் வந்துடும். டிவிஆரில் இல்லை டிவியில் உங்களுக்கு வந்து அவுட்புட் எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் பத்தலை, HDMI வந்து இடிக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கனெக்டரை யூஸ் பண்ணி HDMI எக்ஸ்டெண்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திங்ஸ் தான் உங்களுக்கு பாக்ஸில் வரும். நெக்ஸ்ட் எப்படி கனெக்ட் பண்ணலான்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் யூஸ் பண்ணி டிவிஆரோட வியூ எப்படி நம்ம டிவியில் கொடுக்கலான்றதை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு டிஎக்ஸில் ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோக்காக உங்களுக்கு நான் பக்கத்தில் வச்சு கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் லாங்காகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். டிவிஆரில் நான் யூஎஸ்பி அதாவது பவர் கொடுக்கும்போது எனக்கு அந்த போர்ட்டு வந்து இஷ்யூவாக இருக்குது. அந்த போர்ட் கனெக்ட் பண்ண முடியல, கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த ரீசனால் நான் இந்த எக்ஸ்டெண்டர் கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எக்ஸ்டெண்டர் எடுத்து நான் அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்டெண்டர் ஆனதை நான் டேரெக்டாக டிவிஆரில் கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு யூஎஸ்பி பவர் கேபிளை எடுத்து டேரெக்டாக டிவிஆர்லேயே வர பவரை யூஸ் பண்ணி நான் அவுட்புட் எடுத்து டேரெக்டாக HDMI டிஎக்ஸில் கொடுத்துக்க போகிறேன். பாருங்கள், டைப் சி அதில் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதர் எண்டை எடுத்து யூஎஸ்பியில் கொடுத்துடலாம். டிஎக்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி ஆர்எக்ஸ் எடுத்து நம்ம டிவியில் செட்டப் பண்ணிக்கலாம். ஆண்டனாஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு டிவியில் வர பவரை எடுத்து டிவிலேயே அந்த யூஎஸ்பி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களே அதில் வர பவரை எடுத்து டேரெக்டாக நம்ம டிவைஸ்க்கும் கொடுத்துட்டு இதுக்காக நம்ம வேறு எந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணலாம் அவசியம் இல்லை, செட்டப்லாம் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே தான். டிவி அண்ட் டிவிஆர் ரெண்டுமே ஆனில் இருக்கணும். இந்த 2 டிவைஸும் கனெக்டில் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வியூ வரும். பாருங்கள், டிவியோட பேக் சைடில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ கீழே யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, அந்த யூஎஸ்பி போர்ட் எடுத்து டேரெக்டாக பவரும் கொடுத்துருவேன். செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டிஎக்ஸ் அண்ட் ஆர்எக்ஸ் ரீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ரீட் ஆனதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூ வந்துடும். ஸோ ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே தான், வேறு எந்த செட்டிங்கும் உங்களுக்கு பண்ண வேண்டாம்.